ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எஃப்ஜே ஆல்ரெடி போயிட்டான்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி அப்டேட் வருதுன்னா, ஆதிரை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரியான ஒரு அப்டேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டே எபிசோடில் போவாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா சாட்டர்டே எபிசோடில் வந்துட்டு மேக்ஸிமம் நடக்கலன்ற மாதிரி தான் வந்து இது வரைக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சாட்டர்டே எபிசோடில் நடந்திருந்ததுன்னா காலையில் நம்மளுக்கு இது வரைக்கும் அப்டேட் வந்திருக்கும், இவங்க தான் வெளியே போகிறாங்கன்னு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 6 ஆக போகுது, 6 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அப்டேட் வருதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு சண்டே எபிசோடில் தான் சம்திங் நடந்திருக்கு போல இருக்கு. ஸோ ஒரே எபிசோடில் ரெண்டு பேரும் தூக்குறாங்க போல இருக்கு. செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், ஆதரவு கண்டிப்பாக போக போகிறாங்க. கூட கையை பிடிச்சிக்கிட்டு, அதாவது செகண்டாக உள்ளே வந்து போகும்போது எஃப்ஜியை கூட்டிட்டு போனால் இது எப்படி இருக்கும்? ஏன்னா ஆதரவு வெளியே போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் கண்டிப்பாக எஃப்ஜியும் இருக்கார். ஏன்னா எல்லா ரீசனுமே வந்துட்டு நம்ம எஃப்ஜி மேலே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் அவங்களோட கேம் ஒழுங்காக விளையாண்டுருக்கணும். சரி, திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களே, அதுலேயாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஈவன் அரோரா வந்து ஒரு இண்டிகேட் கொடுக்குறாங்க, எஃப்ஜே வந்து எப்படி பழகிறான்னு உங்களுக்கு புரியுது வியானா போனதுக்கப்புறமான்னு. அப்பவும் கேட்டுட்டு இந்த ஒரு சண்டையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமருதன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் எஃப்ஜே கிட்ட சண்டை போடணும், அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்றாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்னடா இந்த பொண்ணு திரும்ப செகண்ட் சான்ஸே இப்படி மோசமாக வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படிமா தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு போன வாட்டி அந்த தலை டாஸ்கில் தோக்கும்போதும் அவங்க அழுதுருப்பாங்க. இந்த வாட்டி தோக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு. நானே சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு அந்த 24 hours அந்த விஷயங்கள் ஃப்ரீ டாஸ்கில் கிடைச்சது வேஸ்ட்டுங்க. எப்படியும் அவங்க இந்த வாரம் போக போகிறாங்க, அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு கனி இல்லைன்னா விஜய் பார்வதி கிடச்சிருந்தா கூட இன்னும் கண்டென்ட் செம்மையாக போயிருக்குவேன்னு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க போகும்போது அந்த விஷயத்தை அப்படியே வந்துட்டு யார் கொடுக்க போகிறீங்கன்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டு அவங்க வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நடக்கும். ஏன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கண்டென்ட் ஆச்சே, எப்படி விட்டுருவாங்க? பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் விட்டு ரெண்டாவதோ ஃபர்ஸ்ட்டோ ஆதரவு வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேர் போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.